ஹலோ ஆல் வெல்கம் டு அவர் சேனல் ஸ்டிக் வித் புக். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, புக் ஹவுல் அப்படின்னு தான் சொன்னோம். சென்னை புத்தக கண்காட்சியிலேருந்து இல்லை, உடுமலை புத்தக கண்காட்சியிலேருந்து. ஸோ இன்கேஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப சென்னை புக் ஃபேர்லேருந்து வாங்கியிருப்பேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டிங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. அதனால் ஃபஸ்ட்டே டிஸ்க்ளைமர் போட்டுடலாம், ஓகேவா? உடுமலையில் புத்தக கண்காட்சி போட்டிருந்தாங்க, டிசம்பரில் போட்டிருந்தாங்க. ரொம்ப சின்ன கம்மியான ஸ்டால் தான். ஆல்ரெடி இன்கேஸ் நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்கலன்னா போய் செக் பண்ணி பாருங்கள். லாஸ்ட் வீக் அந்த வீடியோ தான் போட்டிருப்பேன். ஸோ இது வந்து இந்த இயருக்கான புக் ஹவுல் இல்லை, போன இயரில் நான் பண்ண புக் ஹவுல், ஓகேவா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, புக்ஸ் அண்ட் புக்ஸ் ஸ்டால் போட்டிருந்தாங்க. எனக்கு ரொம்பவுமே புக்ஸ் அண்ட் புக்ஸ் மேலே ரொம்ப நாளாக ஒரு கண்ணு அப்படின்னு சொல்லலாம். எதனால் அப்படின்னு கேட்டால், அங்கே கொஞ்சம் சில்ட்ரன்ஸ்க்கான புக்கெல்லாம் ரொம்ப வெரைட்டியாக ரொம்ப அதிகமாகவே வச்சுருந்தாங்கன்னு தான் சொல்லணும். நிறைய நம்ம ரேண்டமாக பார்த்துட்ருக்கப்ப என்ன பப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்தா பாரதி புத்தகாலயமாக தான் இருக்கும். பாரதி புத்தகாலயத்தை தான் அவங்க வந்து புக்ஸ் ஃபார் சில்ட்ரன்ஸாகவும் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க, ஓகேவா? ஸோ அந்த ஸ்டாலில் நான் என்ன வாங்கினேன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து மாய உலகமும் மந்திர புத்தகமும். இது வந்து எதுக்காக வாங்கினேன் அப்படின்னு கேட்டால், புக்ஸ் ரிலேட்டடாக இருக்கனால இந்த புக்கை நான் வாங்கினேன். மாய உலகமும் மந்திர புத்தகமும். இது குழந்தைங்களுக்கான புக் தான். உள்ள நிறைய வந்து இமேஜஸ்லாம் இருக்குது. சும்மா ஒரு ஷார்ட் ரீடாக தான் இருக்கும் இந்த புக்கு. இந்த புக்கோட ஆத்தர் வந்து சரிதா ஜோ, ஓகேவா? இந்த புக்கோட ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, பாரதி புத்தகாலயமில் பதிப்பிடப்படுற புக்கோட ரேட் எல்லாமே பின்னாடி இருக்காது, உள்ளே இந்த ஃபஸ்ட்டு பேஜில் தான் இருக்கும். அதுலேயும் எங்கே இருக்குன்னு நம்ம தேடி கண்டுபிடிச்சி பார்க்கணும். இங்கே எங்கேயாவது இருக்கும், அதை நம்ம பார்த்து கண்டுபிடிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80 ரூபா, ஓகேவா? ஸோ ஆஸ் யூஷுவல் 10% ஆஃபர், ஓகேவா? நெக்ஸ்ட் புக் வந்து மாகடிகாரம், ஓகேவா? மாகடிகாரம் இது எந்த மாதிரி புக் அப்படின்னு தெரில, ஆனால் ரொம்ப நாளாக நான் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்த புக்குன்னு மட்டும் எனக்கு ஞாபகம் இருக்குது. இன்ஸ்டாகிராமில் யாரோ போட்டிருந்த போஸ்ட்டில் தான் நான் பார்த்தேன். அதனால் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். கண்ணில் பட்ட உடனே வாங்கியாச்சு. சரி, ஓகே, இதுவும் சில்ட்ரன்ஸ் ரிலேட்டடான புக் தான். இதுலேயும் ஃபோட்டோஸ் நிறைய இருக்குது. ஸோ இதை எழுதினவர் வந்து வில்லியன் அப்படின்றவர் தான் இந்த புக் எழுதியிருக்காரு. இந்த புக்கோட ரேட் பார்த்திங்கன்னா 50 ருபீஸ், ஓகே? ஆஸ் யூஷுவல் ஆஃபர். அடுத்து வந்து வாசிக்காத புத்தகத்தின் வாசனை அப்படின்ற புக்கு. இதுவும் இன்ஸ்டாகிராமில் நான் பார்த்தேன். அண்ட் ஆல்ரெடி இந்த கொமாங்கோ இளங்கோ அப்படின்ற பேரை பார்த்திங்கன்னா தெரியும். ஆல்ரெடி இவரோட சில்ட்ரன் ஃபிக்ஷனுக்கு நான் ஆல்ரெடி ஒரு ஹவுல் போட்டிருந்தேன். உடுமலை.com அப்படின்ற ஒரு வெப்சைட்லேருந்து புத்தக கண்காட்சி போட்டிருந்தாங்க. அங்கே வாங்கியிருந்தப்ப இந்த ஆத்தரோட புக் நிறையவே வாங்கியிருந்தேன், கொமாங்கோ இளங்கோ அப்படின்னு சொல்லிட்டு. அந்த புக்கை பற்றி கூட நம்ம ஏதோ ஒரு இதில் பேசியிருந்தோம், மந்த்லி ரேப்பில் பேசியிருந்தோம் அந்த புக்கை பற்றி. ஸோ இது ரொம்ப சின்ன புக் தான். 20 ருபீஸோ 25 ருபீஸ் இந்த புக்குன்னு சொல்ல முடியாது. இது சம்வாட் நல்லா இருந்துச்சு, இது படித்து நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால தான் இந்த புக் வாங்கினேன். சரி, ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வாசிக்காத புத்தகத்தின் வாசனை அப்படின்ற புக்கு வாங்கினேன். அடுத்த புக் புத்தக காதல். ஸோ இந்த புக் வந்து நான் எப்படி இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி வாங்கினேன் அப்படின்னா, நூலக மனிதர்கள் இருக்கும் இல்லையா, அந்த புக்கை எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் வாங்கியிருக்கேன். இந்த நூலக மனிதர்கள், வீடில்லா புத்தகம், அந்த மாதிரியான ஒரு க்ரைட்டீரியாக்குள்ளே தான் இந்த புக் வரும் அப்படின்னு சொல்லி வாங்கியிருந்தேன். இந்த புத்தக காதல் ரொம்பவுமே எனக்கு வந்து எக்ஸைட்டிங்காக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய இதில் வந்து புக் மேலே இருக்க பிரியத்தினால இருக்க பர்சன்ஸை பற்றின கதைகள்லாம் வந்து இந்த புக்கில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த புக்கோட ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 150 ருபீஸ். கண்டிப்பாக இது பார்த்ததே கிடையாது. எப்படி புத்தகத்தை பற்றின புக் வந்து இவ்வளோ தூரம் வெளியே தெரியாமல் போச்சு அப்படின்னு தெரில. அதனால தான் சரி டக்குன்னு எடுத்துருவோம், நல்லாயிருக்கோ நல்லாலையோ படித்து பார்த்துட்டு அப்புறம் பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாச்சு. இந்த புக் புத்தக காதல். சா சுப்பாராவ் அப்படின்றவர் தான் இந்த புக்கை எழுதியிருக்காரு, புத்தக காதல். அடுத்து வந்து நோபல் ப்ரைஸ் வின் பண்ண ஒரு புக். இல்லை நோபல் பரிசு பெற்ற எழுத்தாளரின் புத்தகம், ஓகேவா? இது வந்து பாரபாஸ். இங்கிலீஷில் வந்து பாரபாஸ் அப்படின்னு இருக்கும். இதில் பாரபாஸ்ன்னு இருக்குது. கானாசு டிரான்ஸ்லேஷன். கண்ணில் பட்டுச்சு. சரி, ஆல்ரெடி நம்ம படிக்கணும், நம்ம நோபல் ப்ரைஸை
வீடியோ போட்டிருந்தப்ப எனக்கு இந்த புக்கை பற்றின நாலேஜ் கிடச்சிது. ஆக்சுவலாக என்னென்னா, நான் இதுக்கு முன்னாடி அப்படி தான் சாகித்ய அகாடமி அவார்டு வாங்கின புக்கு எல்லாத்தையும் என்னென்ன புக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு கலெக்ட் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் எங்கேயாவது போனால் அந்த புக்கு என் கண்ணில் படும், நிறைய நான் வாங்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சிது. அதே மாதிரி தான் இப்போயும் பார்த்தா இந்த டைமே நான் 2 புக் வந்து நோபல் ப்ரைஸ் வின் பண்ண ஆத்தரோட புக்கை வந்து வாங்கியிருக்கேன். இது அதில் ஒன்று, இதோட ட்ரான்ஸ்லேஷனும் காணாசு. நான் போட்ட சஜஷனில் இருந்தே நிறைய புக் நான் வாங்குகிறேன் அப்படின்றது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த புக்கோட ரேட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 130 rupees. 130 rupees பரவாயில்ல. இதோட ட்ரான்ஸ்லேஷனும் காணாசு தான். அண்ட் அடுத்து வந்து மே தின விடுமுறையின் வரலாறு அப்படின்ற புக்கு. ஓகேவா? ஸோ இந்த புக்கில் சின்னதாக ஒரு ரைட்டப் ஆர்டிக்கிள் மாதிரி இருக்குது. இதுவும் 25 rupees தான். இதை ஏன் வாங்கினேன் அப்படின்னா, நான் பிறந்தது மே தினத்தில் தான், அதனால சரி அதுக்கு பின்னாடி என்ன கதை இருக்குதுன்னு தெரிஞ்சுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். அடுத்து வந்து ஆழ்கடல் சூழலும் வாழிடங்களும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடலை பற்றின, கடலுக்குள்ளே இருக்க உயிரினங்கள் பற்றின ஒரு புக்கு. இந்த புக்கோட ரேட் பார்த்தீங்கன்னா 40 rupees. ஓகேவா? நாராயணி சுப்பிரமணியன் அப்படின்ற இவங்க தான் வந்து இந்த இதை எழுதியிருக்காங்க. ஸோ நார்மலாகவே சொல்லணுன்னா எனக்கு இந்த கடல் அப்படின்னா கொஞ்சம் பிரியம் அதிகம். அதனால சரி அதுக்குள்ளே இருக்க க்ரியேச்சர்ஸ் எல்லாத்தையும் பார்த்தோம், அதை பற்றி படிக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து ஃபீல் குட்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. இது வந்து புக்ஸ் ஃபார் சில்ட்ரன் அப்படின்ற ஸ்டால்லேருந்து வாங்கியிருந்தது. அதுக்கப்புறம் இது வந்து Day 1 வாங்கினது. Day 1 மொத்தம் 10 நாள் நடந்தது. நான் ஒரு 3 நாளோ 4 நாளோ போனேன். அதில் அப்புறம் இன்னொரு நாள் போனப்போ நான் என்ன புக் வாங்கினேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே எப்பயும் 50 ரூபாய்க்கு 150 ரூபாய்க்கு 3 புக் அப்படின்னு சொல்லி விற்றுட்ருப்பாங்க இல்லையா, அந்த ஸ்டால்குள்ளே போனேன். அந்த ஸ்டால்குள்ளே போன உடனே இந்த புக் என் கண்ணில் பட்டுச்சு. 150 ரூபாய்க்கு. ஓகேவா? பாஸ்தாஸோட ரெசிபீஸ் ஃபுல்லாகவே பார்க்கவே செம்மையாக இருக்குது. ஆயில் ஃபினிஷிங்கு, என்னடா அது பாஸ்தானா ஆக்சுவலி எனக்கு வந்து நான் பண்ணுற டிஷ்லேயே எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா இந்த ஒயிட் பென்னி பாஸ்தா தான். எதனால் அப்படின்னு கேட்டால் அது ஏதோ நல்லா வந்துருச்சு. கடையில் சாப்பிட்றத விட நான் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டா எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். அதனால இந்த பாஸ்தா மேலே எனக்கு ஒரு தனி பிரியம். அப்போ இந்த புக்கை பார்த்த உடனே நல்ல வெயிட்டும் கூட. இந்த புக்கை பார்த்த உடனே ஏன் வாங்கக்கூடாது, சரி வாங்கிட்டு நம்ம ஏதாவது பாஸ்தா செய்வோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கினது. ஓகே, இதில் ஏதாவது இன்கேஸ் செஞ்சேன் அப்படின்னா ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள், ரெசிபி வந்து உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் ஒரு வீடியோவாக. ஸோ அதனால் இந்த புக்கை பார்த்து வச்சுட்டேன், இதை நம்ம வாங்குகிறோம் அப்படின்னு டிசைட் பண்ணி வச்சுருந்தேன். பட் ஆனால் இன்கேஸ் இன்னும் 2 புக் கிடச்சா தானே நம்ம வாங்க முடியும், அதனால் ஹோல்டில் வச்சுருந்தேன். இந்த புக்கை தேடி பார்த்துட்டேன். அந்த கடைக்காரர் ரொம்பவுமே ஃபீல் பண்ணார். எதனால் அப்படின்னு கேட்டால், அவரால் முதல்ன்றதை விட அங்கே ரெண்ட் கொடுத்துருப்பாங்களே அந்த காசை கூட என்னால் இன்னும் எடுக்க முடியல அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலாக அது ஒரு பெரிய கதை. நீங்கள் ஆல்ரெடி விளாக் பார்த்துருந்தீங்கன்னா அதுலேயே இன்கேஸ் அதை மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ பேசிகிட்டே இருந்தப்போ சரி கண்டிப்பாக வாங்குவோம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டு அடுத்து இன்னொரு புக்கு பார்த்தேன், ஃபாஸ்ட் ஃபுட் நேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த புக் எனக்கு பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சது. கண்டிப்பாக இதை பற்றி ஏதாவது தெரிஞ்சுக்கணும், ஃபுட்டை பற்றின விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சேன். எதனாலனா இதுக்கு பின்னாடி இருக்க விஷயமோ இல்லை இதுக்குள்ளே இருக்க விஷயத்தையோ சொன்னால் கூட அதை தெரிஞ்சுக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இன்றைக்கி இருக்க டேயில். அதனால் இதில் இன்னொரு விஷயமும் போட்டிருந்தாங்க, என்னென்னா குட் மேக் அ டிஃப்ரென்ஸ் டு த வே வி ஈட் ஃபார் எவர் அப்படின்னு இந்த புக்குக்கான ஒரு விஷயமா போட்டிருந்தாங்க. என்னென்னா இந்த புக்கை படிச்சிங்க அப்படின்னா உங்களோட சாப்பாடு இன்டேக்லேயே ஒரு பெரிய சேஞ்ச் நடக்கும்னு போட்டிருந்தால கண்டிப்பாக தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். இது 2 சூஸ் பண்ணியாச்சு இல்லையா, இன்னொரு புக் சூஸ் பண்ணோம், அதுக்காக தேடிட்டு இருந்தேன். இது வந்து எப்படின்னா சும்மா நான் எடுத்தேன்னு சொல்ல மாட்டேன். கண்டிப்பாக இந்த புக்கு எடுக்கிறேன்னு டிசைட் பண்ணதுக்கப்புறம் தான் ஓகே இதையும் வாங்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணேன். ஓகேவா? எனக்கு அவ்வளோ தூரம் இந்த புக்கு எனக்கு பிடிச்சிருந்தது. அண்ட் இது 2 எடுத்தாச்சு. இன்னொன்று ஏதாவது ஒன்று எடுக்கணுமேன்னு சொல்லிட்டு நான் எடுத்த புக் தான் வந்து ரன்னிங் வைல்டு அப்படின்ற புக்கு. இந்த புக்கு ஆத்தர் பேர் வந்து மைக்கேல் மார்ட்புகோ, எப்படி ப்ரொனன்சியேஷன் பண்ணுறதுன்னு தெரில. சரி ஓகே, இந்த புக்கு எதுக்காக நான் எடுத்தேன் அப்படின்னா, நிறைய புக்கை ரேண்டமாக நம்ம அந்த ப்ளர்பா என்ன சொல்லுவாங்க பின்னாடி அந்த அட்டையில் போட்டிருக்கெல்லாம் படிச்சுட்டு இருப்போம்ல. அப்படி நான் இதை படிச்சுட்டு இருக்கப்ப திடீர்னு ஒரு ஊரோட நேம் வந்துச்சு. என்ன ஊர்னா இந்தோனேஷியான்னு நினைக்கிறேன். இந்தோனேஷியாவா? ஆமாம், இந்தோனேஷியா தான். ஃபார்
வில் அண்ட் ஹிஸ் மதர் கோயிங் டு இந்தோனேஷியா ஆன் ஹாலிடேஸ் அப்படின்னு. இந்தோனேஷியாவா, சரி ஓகே, அங்கே என்ன நடந்திருக்கு, அது வித்தியாசமாக இருக்கும் அப்படின்ற ஒரு பேரொழியில் இந்த புக் எடுத்துட்டேன். அவ்வளோ தூரம் வந்து பயணக்கட்டுரைகளுக்கான இம்பார்ட்டன்ஸ் நான் கொடுக்குறேன் அப்படின்னு அர்த்தம். ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஜோனர். ஆனால் இது பயணக்கட்டுரையா அப்படின்னா கிடையாது. ட்ராவல் ரிலேட்டடாக அங்கே போய் நம்மளால் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னு கேட்டாலும் எனக்கு தெரியாது. இந்த புக்கை எடுத்து எப்போ படிப்பேனாலும் எனக்கு தெரியாது. ஆனால் நான் வாங்கியிருக்கேன். எதனால் அப்படின்னு கேட்டால் இந்த 3 புக்கும் சேர்த்து 150 ரூபாய்க்கு ரொம்ப வர்த்தியாக இருந்துச்சு. இன்கேஸ் அங்கே நிறைய புக்கு இருந்துச்சு, எக்கச்சக்க புக்கு இருந்துச்சு. எப்பயும் போல் தெரியாத ஆத்தராக தான் இருந்தது. தெரியாத ஆத்தரை வந்து நம்ம எப்படி ஒர்த்தாக கொடுத்து வாங்குவோம், நமக்கு அது சாட்டிஸ்ஃபையிங்காக இருக்காது இல்லையா. வாங்கினாலும் புக் ஷெல்ஃபில் சும்மாவே தான் இருக்கும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நான் அங்கே மோஸ்ட்லி போகவே மாட்டேன். சில்ட்ரன் புக் எதாவது நல்லா இருந்துச்சுன்னா எடுக்கலான்னு சொல்லிட்டு தான் போனது. அதுக்கப்புறம் இது 3மே எனக்கு சாட்டிஸ்ஃபையிங்காக இருந்தனால கிளிக் பண்ணியாச்சு. அடுத்து வந்து அமெரிக்காவில் 6 மாதங்கள் அப்படின்ற ஒரு புக்கு. இந்த புக்கு எழுதினவர் ராமபாண்டியன். ஓகேவா, ராமபாண்டியன். இந்த புக்கை ஆஸ்திரேலியாவோட பயணக்கட்டுரை வந்து நம்ம ஜெயமோகன் எழுதியிருப்பார். சூப்பரான ஒரு ட்ராவல் விளாகுன்னு பயணக்கட்டுரை அது. அதனால் எனக்கு வந்து சரி ஓகே, அடுத்து ஆஸ்திரேலியாவும் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்றதுக்காக, அமெரிக்காவும் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்றதுக்காக வாங்கினது. இந்த புக்கோட ரேட் வந்து 150 ரூபா, 110 ரூபாய்க்கு எனக்கு தந்தாங்க. ஆமாம், இது வந்து ஃபஸ்ட்டு காப்பி மாதிரி தான் இருக்குது. மேபி யாராவது ரொம்ப நாள் வச்சாங்களா என்னன்னு தெரில. 110 ரூபாய்க்கு இது படித்து பார்த்துட்டு நல்லா இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வீடியோ போடுறேன். ஓகே. தென் அதுக்கப்புறம் மரப்பாச்சி சொன்ன கதை. இந்த புக்கை பார்த்த உடனே எனக்கு ஞாபகம் வந்தது வந்து நியூ புக் நியூ டே அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ணிகிட்ருக்க லக்ஷ்மி பிரியா அப்படின்றவங்க தான். ஸோ அது வித்தவுட் எனி டவுட் எப்படி நம்ம இதை எடுக்காமல் இருப்போம். ஸோ வந்து இந்த புக்கை எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த புக்கோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா இது 80 ரூபீஸ். இதுவும் பாரதி புத்தகாலயம் தான். பட் ஆனால் இது வேறு ஒரு நாள் போனப்போ வாங்கினது. அண்ட் இன்னும் அது ஆழ்கடலின் அதிசயங்கள். இந்த புக்கோட ஃப்ரண்ட் கவரே பார்க்க சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த இந்துவில் வந்து ரொம்ப நாளாக இது எழுதிட்டு இருந்திருப்பாங்க போல். அந்த வாரம் எழுதுவாங்க இல்லையா, அதெல்லாம் ஒன்றா சேர்த்து போட்ட விஷயம்னு நினைக்கிறேன். இவங்க பேர் நாராயணி சுப்பிரமணியன். நம்ம ஆல்ரெடி வாங்கின புக்கோட ஆத்தரும் நாராயணி சுப்பிரமணியன் தான் நினைக்கிறேன். இன்கேஸ் ரெண்டுமே ஒரே புக்கா. சரி, எனக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரில. இது ரெண்டும் இருக்குது, ரெண்டுக்கும் பேர் வேறு தான். உள்ளே என்ன இருக்குன்னு தெரில. படித்து பார்த்துட்டு ரெண்டும் ஒரே புக்கா இல்லை வேறு புக்கா அப்படின்னு சொல்கிறேன். ஸோ நாராயணி சுப்பிரமணியன் இவங்க வந்து ஒரு ஜியாலஜிஸ்ட்டுன்னு நினைக்கிறேன், கடல்வாழ் உயிரின ஆராய்ச்சியாளர். அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னு தெரில, அப்படி இருக்கவங்க. ஸோ நான் வந்து இது ரெண்டும் வேறு புக்காக தான் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இல்லை இன்கேஸ் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு மந்த்லி ரேப்பில் கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஓகேவா. அடுத்த புக் வந்து வாழ்க்காவிலிருந்து கங்கை வரை. இந்த புக்கோட ரேட் 500 ரூபாய். இப்போ அழிவு விலை பதிப்பகம் வந்துட்டுருக்கு. இதோட ரேட் பார்த்திங்கன்னா 150 ரூபா தான், 150 ருபீஸ். ஓகேவா. ஸோ இதில் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு விஷயமும் இல்லை, 500 ரூபா இந்த புக்கு. ரொம்ப நாள் நான் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்த புக்கு. இது ஒரு டிரான்ஸ்லேஷன் ஒர்க் தான். நார்த் இந்தியாவில் யாரோ ஒருத்தர் எழுதியிருக்காருன்னு நினைக்கிறேன், ராகுல சாங்கிருத்தியாயன். சரி ஓகே, யாரோ எழுதியிருக்காரு. ஆனால் இது ரொம்ப ஃபேமஸான புக், கண்டிப்பாக படிக்கணும்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். இது என் கைக்கு கிடச்சிது. 150. அவர் அந்த கடைக்காரர் சொன்னார், இந்த மாதிரி இது வந்து 150 ரூபா இந்த புக்கு, இதுக்கு டிஸ்கவுண்ட் கிடையாது அப்படின்னு. நான் தெரியும் இது புதுசாக வந்திருக்க எடிஷன் தானே அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொன்னார், நீங்கள் இந்த புக் வாங்கினதுக்காக உங்களுக்கு இந்த புக் வந்து ஃப்ரீ அப்படின்னு சொன்னார். இதை சொல்ல வர்றதுக்கு தான் இவர் இவ்வளோ பெருசாக சொன்னாரா? நான் வேறு அவசரப்பட்டு எனக்கு அதெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டேனே அப்படின்னு தோணுச்சு. ஸோ இந்த புக் வந்து எர்னஸ்ட் ஹெமிங்வேவோட கடலும் கிழவனும், ஓல்டு மேன் அண்ட் தி சீ. இந்த புக் வந்து ஆல்ரெடி என்கிட்ட ஒரு காப்பி இருந்தது. நான் என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்திக்கு நான் அதை வந்து கொடுத்துட்டேன். எகெயின் மறுபடியும் இது வந்து என் கைக்கு வந்திருக்கு.
நம்ம புக் ஷெல்ஃபில் நம்ம படித்த புக்குன்னு இருக்கிறதுக்காக வந்திருக்கா என்னன்னு எனக்கு தெரில. ஆனால் இதை பார்த்த உடனே அவங்க எனக்கு வாங்க வேணான்னு சொல்லணும்னு தோணுச்சு. வேண்டாம், ஆல்ரெடி நான் படிச்சுட்டேன், இதை நீங்கள் வேறு யாருக்காவது யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லணும்னு தான் எனக்கு தோணுச்சு. பட் ஆனால் அதுக்கப்புறம் தான் டிசைட் பண்ணேன். ஸோ அதனால் இதை வந்து கிவ் அவேன்லாம் சொல்லலை. இந்த புக்கை நான் யாராவது ஒருத்தருக்கு கொடுக்குறேன், நீங்கள் கமெண்ட்டில் வந்து எதுக்காக இந்த புக் உங்களுக்கு வேணும் அப்படின்ற ரீசன் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த புக்கு என்ன ரீசனுக்காக உங்களுக்கு வேணும்னு. அதுக்கப்புறம் நிறைய பேர் இன்கேஸ் கமெண்ட் பண்ணாங்க அப்படின்னா பார்ப்போம். மோஸ்ட்லி யாரும் கமெண்ட் பண்ண மாட்டாங்க. கமெண்ட் பண்ணல அப்படின்னா காம்படிஷனே எல்லாம் வின் பண்ணிடலாம். யூடியூப்லேயே தான் ரிப்ளை பண்ண முடியும். ஸோ இன்ஸ்டாகிராமில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். அவங்களுக்கு இந்த புக்கை நான் அனுப்பி விடுறேன். இன்ஸ்டாகிராமில் எனக்கு வந்து உங்கள் அட்ரஸ் கொடுங்க, நான் இந்த புக்கை வந்து அனுப்பி விடுறேன். ஓகேவா? ஸோ இந்த புக் ஏன் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஐ வில் கான்டாக்ட் யூ. ஓகேவா? எவ்வளோ நாள் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1 வீக் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வீடியோ வர முடியும். நெக்ஸ்ட்டு ஒரு சண்டே இந்த வீடியோ போட்டு இன்றைக்கி சண்டேவா, நெக்ஸ்ட்டு சண்டே நம்ம வந்து யார் வின் பண்ணுறா அப்படின்னு சொல்லிடுறேன். தென் அடுத்து நான் சொன்னேன்ல 2 நோபல் ப்ரைஸ் வின் பண்ண புக்கு, அதில் இன்னொன்று புக் தான் வந்து நிலவளம் அப்படின்ற புக்கு. இந்த புக்கோட டிரான்ஸ்லேட்டரும் கானாசு தான். ஆக்சுவலி இந்த புக்கோட ரேட்டு கொஞ்சம் அதிகம். இந்த கடைக்கார தாத்தா ரொம்ப தமாசாக இருந்தார். 450 rupees. எனக்கு இந்த ஃப்ரண்ட் கவரை பார்த்த உடனே ரொம்ப சந்தேகம், இது வந்து நோபல் ப்ரைஸ் வின் பண்ண புக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. பட் ஆனால் அதை வந்து ரேப் பண்ணி தான் வச்சுருந்தாங்க, எதையுமே அன்ரேப் பண்ணல. ஸோ இங்கே பின்னாடியும் ஒன்றும் இல்லை, முன்னாடியும் ஒன்றும் இல்லை. இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சுட்டு அந்த கடைக்காரர்கிட்டே கேட்டேன். இதை பிரித்து அந்த தாத்தாக்கிட்ட கேட்டேன், பிரித்து பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, பிரித்து பாருங்கள், பிரித்த புக் ஏதாவது இருக்கான்னு பாருங்கள், இல்லாட்டி இதவே பிரித்து பாருங்கள் அப்படின்னு சொன்னார். நானும் பிரித்து பார்த்தோன்னே உள்ளே இருந்துச்சு இது நோபல் ப்ரைஸோட டிரான்ஸ்லேஷன் தான் சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, நான் பார்த்துட்டு இருந்தேன், அங்கே இது நெக்ஸஸ் யுவால் நோவா ஹராரியோட நெக்ஸஸ் புக் இருந்துச்சு. அதை பார்த்துட்டு இருந்தேன், கூடவே சேர்த்து இதையும் பார்த்துட்டு இருந்தேன்னா. அப்போ அவர் என்ன சொன்னார், உட்காந்து பாருங்க, நான் இன்னொரு சேர் எடுத்து போட்டு உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ரொம்பவுமே இப்படியும் இருக்காங்க அப்படின்றது வந்து ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பில் போட போனது 450 ரூபா புக்கோட ரேட்டு. இவர் வந்து 440 ரூபா போட்டு கொடுத்தாரு. 440 ரூபா போட்டோன்னே இது ஆஃபர் புக்கா அப்படின்னு கேட்டேன். ஏன்னா புத்தக கண்காட்சினால ஆஸ் யூஷுவல் 10% ஆஃபர் புக்கா அவனுக்கு ஆமாம் அப்படின்னு கேட்டேன். அப்போ நான் 40 ரூபா ஆஃபரில் போகணுமே. 40 ரூபா இல்லை, எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 2-3 5 ரூபா எக்ஸ்ட்ரா கம்மியாகணும். ஏன்னா 450 ரூபானா நமக்கு வந்து 400 ரூபாய்க்கு 40 ரூபாயும் 50 ரூபாய்க்கு 5 ரூபாயும் குறையும், 45 ரூபா கம்மியாகும். நான் ஒரு தோராயமாக வந்து 40 ரூபா கம்மியாகுமே அப்படின்னு கேட்டோடனே அவர் ஆமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு 410 ரூபாயே போட்டு தந்துட்டார். அவர் மறுபடியும் கூட கேல்குலேட் பண்ணியிருந்தால் 405 ரூபாய்க்கு நம்ம இந்த புக் வாங்கியிருக்கலாம். பட் ஆனால் ஏன்னோ தோணலை, சரி ஓகே போதும் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. அந்த கடையில் நிறைய டிரான்ஸ்லேஷன் ஒர்க் இருந்துச்சு, ஆனால் டம்மி பாவா மாதிரி ஃப்ரண்ட் கவர் இருந்துச்சு. இதனாலே பார்த்து வாங்கலாம். இன்னொரு அசுரகணம், அதோட ஃப்ரண்ட் கவர்லாம் சுத்தமாக சம்மந்தமே இல்லை. அது பார்த்தாலே யாருமே வாங்க மாட்டாங்க. இது ரொம்ப பெரிய டிமெரிட்னு நினைக்கிறேன். ஸோ இதுலேயும் வந்து ஃப்ரண்ட் கவருக்கும் இந்த புக்குக்குள்ளே இருக்க கதைக்கும் சுத்தமாக சம்மந்தமே இருக்காது. இருந்தாலும் இது வந்து நோபல் ப்ரைஸ் வின் பண்ண ஆத்தரோட புக்கு அப்படின்றதுனால நம்ம வாங்கியாச்சு. ஓகேவா? ஸோ இது நிலவளம், வாழ்க்காவிலிருந்து கங்கை வரை, அடுத்து ஆழ்கடல் அதிசயங்கள், மரப்பாச்சி சொன்ன கதை, அமெரிக்காவில் 6 மாதங்கள், ரன்னிங் வைல்ட். இந்த புக்கை பற்றி உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள். ஃபாஸ்ட் ஃபுட் நேஷன் அண்ட் பாஸ்தா ரெசிபி ஃபுட். அதுக்கப்புறம் நம்ம வாங்கின அந்த புக்ஸ் அண்ட் புக்ஸில் வாங்கின புக்கு. இதுக்கான கமெண்ட் நீங்கள் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் நான் உங்களுக்கு திருப்பி ரிப்ளை பண்ணுறேன். யார் வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு திருப்பி ரிப்ளை பண்ணுறேன். அவங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா தான் நம்மளால் வந்து கம்யூனிகேட் பண்ண முடியும். இன்கேஸ் நீங்கள் கம்யூனிகேட் பண்ணல அப்படின்னா வேறு யாருக்காவது நம்ம இதை கொடுத்துட்றோம். ஓகேவா? ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு கமெண்ட் why you need this book. ஏன் உங்களுக்கு இந்த புக் வேணும் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப்.